Hello guys, this is Saran Jaishankar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சப்ஜெக்ட் கோட் ME3351. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் போத் தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட் இன் தேர்ட் செமஸ்டர். பட் இந்த சப்ஜெக்டை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னங்கிற பற்றி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் வேணாம், ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற பர்சனுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நம்மளுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி அதிக மார்க் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் லிஸ்ட் வந்துடும். தென் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப், இந்த குரூப்பில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 9 rupeesக்கு நாங்கள் அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9655675013 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Unit 1. Unit name Basics and Statics of Particles. இதில் பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. அது என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல்ஸ், பேசிக் கான்செப்ட், யூனிட்ஸு, ஸ்கேலார்ஸு, வெக்டார்ஸு, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் செகண்ட் ஒன் ஃபோர்ஸஸ் அண்ட் ரிசல்டன்ஸ், வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் பேரலோகிராம் லா பற்றியும் இந்த டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் தேர்ட் ஒன் ஈக்லிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் 2D அண்ட் 3D. ஒரு பார்ட்டிகளோட ஈக்லிபிரியத்தை 2Dலையும் 3Dலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த டாபிக். ஃபோர்த் ஒன் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ், கான்செப்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸோட இருக்கும். தென் ஃபிஃப்த் ஒன் அப்ளிகேஷன்ஸ் டு சிம்பிள் சிஸ்டம்ஸ். சிம்பிள் சிஸ்டம்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோப்ஸ், புள்ளி ப்ராப்ளம்ஸ், அதை பற்றின ப்ராப்ளம்ஸ் வர்றது தான் இந்த ஃபிஃப்த் டாபிக். இதுதான் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். Unit 2 name equilibrium of rigid bodies. Equilibrium of rigid bodiesல பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆன் ரிஜிட் பாடி. செகண்ட் ஒன் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், வெர்கோன்ஸ் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் போட்டிருப்பாங்க. தேர்ட் ஒன் equilibrium conditions for rigid bodies in 2D and 3D. ஃபோர்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. Fifth one, analysis of pressures using methods of joints and sections. இதுதான் யூனிட் 2ல இருக்க 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 3 நேம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸஸ். யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ், ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதை பேஸ் பண்ணி இருக்கிறது செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஃபோர்த் ஒன் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபிஃப்த் ஒன் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த யூனிட்ல மோரர்லெஸ் நம்மளுக்கு தியரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ தியரியை பேஸ் பண்ணி இந்த யூனிட் படித்தா நம்ம கண்டிப்பாக கொஷின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். Unit 4 Friction and Rigid Body Dynamics. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரிக்ஷன், லா ஆஃப் ட்ரை ஃப்ரிக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் டு வெட்ஜஸ் அண்ட் ஸ்க்ரூஸ், கைனமெட்டிக் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் மோஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒர்க் எனர்ஜி மெத்தட் ஃபார் ரிஜிட் பாடிஸ், அப்ளிகேஷன் ஆஃப் டைனமிக்ஸ் இன் இன்ஜினியரிங் சிஸ்டம். இந்த 5 டாபிக் தான் யூனிட் 4ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த 5 டாப்பிக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி இந்த யூனிட் படித்தா நம்ம கண்டிப்பாக கொஷின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும்.
Topic number 5. Unit number 5. Name dynamics of particles. Dynamics of particles இருக்க 5 important topic பத்தி பார்ப்போம். First one, kinematics of particles, linear and curvilinear motion. அதை பேஸ் பண்ணி kinetic particles explain பண்ணிருப்பாங்க. Then second one, Newton's law of motions, application in dynamic systems. Dynamic systemல நியூட்டன் லா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், கைனமெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபோர்த் டாபிக் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம், லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபிஃப்த் ஒன், இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ், டைரக்ட் அண்ட் அப்ளிகிவ் இம்பேக்ட். இந்த ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் தியரி தான் வரும். ஸோ தியரி பேஸ் பண்ணி இந்த ஃபிஃப்த் யூனிட் அப்ரோச் பண்ணால் நம்ம கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தீஸ் ஆர் த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் யூனிட் 5 அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் யூ த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் தி சப்ஜெக்ட். தேங்க்யூ.